ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு அவர் சேனல் SIJS vlog. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கோவக்காய் தொக்கு பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலான்னு சொல்லி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, கோவக்காய் ஒரு 1/4 கிலோ நான் எடுத்திருக்கேன். தக்காளி ஒரு 4 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். ஒரு 5 வெங்காயம், அதையும் பொடி பொடியாக நான் வெட்டி வச்சுருக்கேன். இப்போ வாங்க அது செய்கிறது பார்க்கலாம். இப்போ ஒரு அடுப்பில் சட்டியை வச்சுட்டு நம்ம தேவையான அளவு நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன எண்ணெய் வேணுமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் ஒரு நல்லெண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். ஒரு 1.5 ஸ்பூன் கடுகு உளுந்து போட்டிருக்கேன். நம்ம சோம்பு ஒரு 2 ஸ்பூன் அளவு சோம்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதக்கிக்கலாம். நம்மளுக்கு நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். ரொம்ப நம்மளுக்கு முருகல் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தாலே போதும். இப்போ உப்பு போட்டால் நம்மளுக்கு சீக்கிரம் வதங்கிடும். அதனால் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். ஆனால் இதையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். இப்போ நல்லா வதக்கிக்குவோம். இப்போ இந்த எண்ணெயில் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டால் நம்மளுக்கு இந்த கோவக்காயோட கலர் கிடைக்கும். நம்மளுக்கு பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். எண்ணெயில் எப்போவுமே மிளகாத்தூள் போட்டிங்கன்னா அது ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு நல்லா பார்க்கவும் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சோண்டு நான் மிளகாத்தூள் எண்ணெயில் போட்டுக்கிட்டேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இப்போ நம்ம தக்காளி போட்டுடலாம். போட்டு அதையும் நல்லா நம்ம கிண்டி விடலாம். இந்த தக்காளி வேகிறதுக்கும் கொஞ்சோண்டு உப்பு நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்படியே விட்டுறலாம். இதுக்கப்புறம் நம்ம கோவக்காவை அதையும் போட்டு நல்லா வதக்கிடுவோம். ஏன்னா கோவக்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் தான். அதனால் கோவக்காவையும் அப்படியே தக்காளியில் போட்டு ஒன்றாவே நம்ம வதக்க விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு ஏற்கனவே போட்டிருக்கோம். நம்ம பார்த்து போட்டுக்குவோம். இப்போ நல்லா நம்ம வதக்கி இதை அப்படியே மூடி வச்சுருவோம். இப்போ நல்லா வதக்கி விட்ருக்குவோம். எப்படி வெந்திருக்குன்னு பார்த்துட்டு நல்லா அந்த தக்காளி பழம்லாம் நல்லா மசிச்சு பாருங்கள் எப்படி நல்லா வெந்துருச்சுன்னு. இதுக்கப்புறம் நம்ம இதுக்கு வேண்டிய மசாலாவை போட்டுக்குவோம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்குவோம். ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்குவோம். போட்டு நம்ம காரத்துக்கு ஏற்றாப்புல போட்டுக்குங்க. பெப்பர் ஆப்ஷன் தான். நீங்கள் வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். நான் ஒரு டீஸ்பூன் பெப்பர் போட்டிருக்கேன். நல்லா இந்த பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. இந்த கொஞ்சோண்டு வேணால் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அந்த பச்சை வடை அந்த மசாலா வேகணும். கொஞ்சம் கோவக்காய் நம்மளுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அதனால் சும்மா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். அதையும் நல்லா ஊற்றி நல்லா பெரட்டி விட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருவோம். சிம்லேயே வைப்போம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்க வேணாம். மசாலா போட்டால் பிடிச்சிரும். அதனால் கொஞ்சம் மீடியமாகவே வைப்போம். இப்போ பாருங்கள் நல்லா பச்சை வடை போயிடுச்சு. நல்லா வதங்கிருச்சு. வெந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க. இப்போ கொத்தமல்லி தலையை போட்டு நம்மளை இறக்கிற வேண்டியதான். இப்போ சுவையான கோவக்காய் தொக்கு ரெடி. இது சப்பாத்தி, ரைஸு, தயிர் சாதம் இதுக்கெல்லாம் தொட்டுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் சைடிஷ்ஷு. இது ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you for watching.